கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு வொர்ஸ்ட் டிசிஷன்னால மேட்சே மாறி போச்சு. ஸோ அதுக்கப்புறமும் குஜராத் ஜெயிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே அம்பையரிங் ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு மேட்ச்ல நடந்த மூமெண்ட் என்ன? விராட் கோலி ஏன் கடைசி வரைக்கும் அவ்ளோ கோவமா இருந்தாரு, எப்பவும் இல்லாத அளவுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. ஆர்சிபிக்கு ஒன் சைடட் கேமு, ஈஸி வின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம கூட ஒரு ப்ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். ஆர்சிபியை ஏதோ ஒரு 180க்குள்ள சுருட்டினா ஜிடிக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். 180 என்னப்பா 160க்குள்ளேயே நாங்கள் சுருட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து வந்தது. செம்மையா போட்டாங்க. ரபாடாவுடைய அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல, லைன் அண்ட் லென்த், ஸோ எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவங்களுடைய பவுலிங் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். பேட்டிங் மிடில் ஆர்டர்லாம் ரொம்ப வீக்கு. கிட்டத்தட்ட 5-6 பேர் ஸ்கேமர்ஸ் தான். யாரும் பெருசா நின்று அடிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஆட்கள் இல்லை. எல்லாருமே தட்டி தட்டி தான் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. பட் பவுலிங் நேர் ஆப்போசிட். கிட்டத்தட்ட 4 பவுலர்ஸ் 5 பவுலர்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட் லைன் அண்ட் லென்த்ல மெயின்டைன் பண்றாங்க. ஹோல்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் வந்துட்டு செமையா இருக்கு. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆர்சிபியோட ஸ்டார்ட் ஒரு பக்கம் பெத்தல், ஒரு பக்கம் விராட் கோலி ரபாடாவை பிடிச்சி பொழந்துருவாருங்க. அதுக்கப்புறம் ரபாடா ஓரளவுக்கு கம்பேக் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக கேம்குள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி விராட் கோலி வச்சு சம்பவம் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. ராஷித் கானுடைய கேட்ச். ஸோ ராஷித் கானுடைய ஸ்பெல் இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் மேல இருக்க எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ரஷீத் கான் ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பெல் அப்படிங்கிறது வந்துட்டு செம்மையா போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஸோ இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சு. பட் நடுவில் ரஜத் பட்டிதருடைய கேட்ச் பயங்கர ஹைட் ஏறுச்சு. கண்டிப்பாக கேட்ச்ங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஹோல்டர் பிடிச்சிட்டாரு. பட் எந்திரிக்கும் போது கிரவுண்ட்ல வச்சு எந்திரிச்சிட்டாரு. கிரிக்கெட்டுடைய ரூல்ஸ் படி 100% இது நாட் அவுட். யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, பாலை பிடிச்சிட்டு கீழே வைக்கக்கூடாது. செலிப்ரேட் பண்றதா இருந்தா கூட பாலை பிடிச்சிட்டு ஒரு 1 or 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் அதை தூக்கி வீசுறது இதெல்லாமே இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதை பிடிச்சி கிரவுண்ட்ல வச்சது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இது நாட் அவுட்டு. விராட் கோலி சும்மா விடுவாரா? பார்த்ததுக்கு அப்புறம் அம்பையரை பிடிச்சி ஏறேன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேரமா அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்துன்னு சொல்லி ஆகணும். பட் அவுட் கொடுத்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அன்ஃபேரான ஒரு டிசிஷன். செம்மையான கோவத்தில் இருந்தாங்க. ஆர்சிபியோட மிடில் ஆர்டரோ டிம் டேவிட், ரொமேரியோ செப்பர்ட், கூனால் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். 155 அப்படிங்கிற மாதிரி இந்த டோட்டல் அப்படிங்கிறது கடைசியா வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செகண்ட் ஆஃப் பேட்டிங் வந்ததுக்கப்புறம் ஹேசல்வுட்டை பிடிச்ச சம்பவம் பண்ணிட்டாருங்க கில்லு. என்ன மாதிரியான அடி! ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அந்த அவர் போட்ட அந்த ஓவரை போட்டு பிரிச்சிட்டாரு. விராட் கோலியே பார்த்தோம் அப்படின்னா போய் ஸ்லெட்ஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் மைண்டை மாற்றலாம்னு சொல்லிட்டு, என்னடா நான் ரபாடா அடிச்ச மாதிரி நீ உன்னை அடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ அவரு சிரிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த ஸ்லெட்ஜ் பண்ணி ஸோ மைண்ட் கேம் ஆடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாரு. பட் கில் அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. சாய் சுதர்ஷன் எனக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா கூட ஸோ சார்ஸ் பட்லர் என்ன மாதிரியான அடிங்க! சுயா சர்மாவை போட்டு 2 சிக்ஸு, ஹெசல்வுட்டை போட்டு 2 சிக்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15, 17 பால் சம்திங் இன்னும் பிடிச்சி ஒரு 39 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஜிடியோட மிடில் ஆர்டர் தட்டி வழக்கம் போல எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ டோட்டல் மட்டும் ஒரு 30 ரன்ஸ் அதிகமாக போட்டிருந்தா கண்டிப்பாக ப்ரெஷர் போட்டு வின் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாமே போச்சு. ஸோ ஆர்சிபியும் நிறைய மிஸ்ஃபீல்டு பண்ணாங்க. விராட் கோலி ஓவர் த்ரோவில் கொடுத்தாரு, ரன் அவுட்டை மிஸ் பண்ணாரு. விராட் கோலி ஃபென்டாஸ்டிக் கேட்ச் ஒன்று பிடிச்சாரு தான். பட் அதுக்கு முன்னாடி அவரும் மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. அண்ட் 2-3 விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமாக போல. ஸோ எனிவே ஒரு லாஸ்ட்ல இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டிசிஷன்னால ஒரு மேட்சே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. என்னதான் நடக்குது? அம்பையரிங் என்னதான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பவுண்டரி லைன் கேச்சஸ்ல நிறைய ஆங்கிள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மில்லர் அடிச்ச ஒரு 6 வந்துட்டு 4 கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வேணும். நீங்க நார்மலா ஒரு விஷயத்தை ஏதோ ஃப்ளை கேம் அப்படி இப்படின்னு சொல்லி 360 டிகிரியில காமிக்கிறீங்க. காமிக்க வேண்டிய கேட்ச் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக காமிக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி பிடிச்சி நெட்டிசன்கள் கிடைச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் see என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். எனிவே ஒரு லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஐபிஎல் உடைய பாயிண்ட் டேபிள் ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா டாப்ல இருக்க 4 டீமுமே 18 பாயிண்ட்டுக்கு மேல போயிடுவாங்க போல. ஃபர்ஸ்ட் எல்லாம் 4வது 3வது இடத்துல முடிக்கிற டீமே 16 பாயிண்ட் 17 பாயிண்ட் அப்படியே சுருக்கி வருவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 5-6 டீமுக்கு போட்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆர்சிபி இன்னும் டிரைவர் சீட்டு தான் பக்காவான இடத்துல இருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கேம்ஸ்ல 2-3 வின் பண்ணாலே போதும். பட் இருந்தாலுமே ஹனி கேம் இல்லையா, எனக்கு ஜிடி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஜிடி தான் தோப்பாங்கங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த கணக்கு அப்படிங்கிறத போய்
சரியா போயிருக்கு. என்ன வேணாலாங்கலாம். லெட்ஸ் சீ கைஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். சீ யூ சூன் கைஸ்.